அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வீடியோவில் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒருவேளை நம்மில் பலரும் முதல் முறையாக இதை பற்றி கேட்கலாம். இன்று நாம் அறிமுகப்படுத்தப் போவது ஒரு சிறப்பு பறவை பற்றியது. இந்த பறவை நமது வீட்டில் இருந்தால் அல்லது நமது அயலவர்களின் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்கு பேய் நுழையாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு பறவையை பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். எல்லோரும் இந்த பறவையை வளர்க்க முயற்சிக்க வேண்டும். பலர் இதை வளர்க்கிறார்கள், ஆனால் அதன் பயன்கள் பலருக்கும் தெரியாது. இந்த பறவை வீட்டில் பெரிய பரக்கத், ஆசீர்வாதம் உண்டாக்கும் ஒன்றாகும். இந்த பறவை எது என்று தெரியுமா? பிரியமானவர்களே, நமது வீடுகளில் பொதுவாக வளர்க்கப்படும் அல்லது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பறவை இது. அது கோழி. கோழி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் சுற்றியுள்ள மற்ற வீடுகளில் உள்ளவர்களுக்கும் பேயின் தொல்லை இருக்காது. உனது வீட்டிற்கோ அவர்களது வீட்டிற்கோ பேய் அருகில் கூட வராது. அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோழிக்கு வழங்கியுள்ளான். இவை அனைத்தும் மகான்கள் புத்தகங்களில் எழுதி வைத்துள்ளனர். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கோழியின் சில பழக்கங்கள் நம்மில் இருக்கக்கூடாது. கோழியின் பழக்கம் என்ன? உணர்ச்சி வயப்படுதல். அது நம்மில் இருக்கக்கூடாது. நல்ல வெள்ளை ஆண் கோழியை வளர்ப்பதும் அதை பாதுகாப்பதும் வீட்டிற்கு ஒரு காவலாக இருக்கும் என்று மகான்கள் கற்பித்துள்ளனர். மகானான லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு தனது மகனுக்கு அளித்த ஒரு அறிவுரை இதுதான்: நீ கோழியை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு கூறினார்? ஏனெனில் கோழி நள்ளிரவு நேரங்களில் எழுந்து அல்லாஹுவின் திக்ரில் நினைவில் ஈடுபடும் ஒரு உயிரினமாகும். கோழி ஏராளமாக திக்ர் செய்யும் ஒரு பறவையாகும். திக்ர் செய்வது என்பது நபிமார்களின் பண்புகளில் ஒன்றாகும். இரண்டாவதாக, கோழி மிகவும் தைரியமுள்ள பறவையாகும். கோழி போர் போன்றவற்றில் அதன் தைரியத்தை நாம் காணலாம். அவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் நிற்பவை. மூன்றாவதாக, மற்றவர்களை பாதுகாப்பது என்பது கோழியின் மற்றொரு சிறப்பு. பெண் கோழிக்கு ஆண்கோழி பாதுகாப்பு அளிப்பதை நாம் காணலாம். நான்காவதாக, கோழியின் கண்கள் தூங்கினாலும் அதன் மனம் எப்போதும் விழிப்பில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள்: கோழி கூவுவதை கேட்டால் நீ இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனெனில் நள்ளிரவில் கோழி திக்ர் செய்யும் போது அது மலக்கை, வானவரை கண்டு செய்கிறது. எனவே கோழி கூவுவதை கேட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்துள்ளார்கள். இந்த விஷயங்கள் ஹதீஸ்களில் தெளிவாக காணப்படுகின்றன. உனது வீட்டில் ஒருபோதும் ஆண்கோழியை திட்டக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி அது தொழுகைக்காக நம்மை எழுப்பும் ஒரு உயிரினமாகும். எல்லோரும் எழுவதற்கு முன்பே கோழி எழுந்து கூவுவதை நாம் கேட்கலாம். அவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம் கோழி. எனவே உனது வீடுகளில் பேயின் தொல்லைகளை தடுக்கவும் பெரிய பரக்க பெறவும் கோழியை வளர்க்கவும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மனைவருக்கும் அதற்கான தௌஃபீக், வழிகாட்டுதல் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.